ஆனா அப்படி இருந்தும் கூட உன்னோட கவனம் குஷி மேல மட்டும்தான் இருந்திருக்கு. ஒரு ஒரு நிமிஷம் இரு. மோகன், நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலப்பா. என்ன ராதா ஆச்சு? யாராவது என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும். நீங்க எல்லாரும் என்னோட குடும்பம். அதனால இதை தெரிஞ்சுக்கிற உரிமை உங்க எல்லாருக்கும் இருக்கு. நாங்க பனாரஸ்க்கு போயிருந்தப்போ அங்க கௌரி சங்கர், எங்க ஓடுறீங்க? முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு வைக்க முடியாது. உங்களுக்கு ராதாவுக்கு என்ன உறவு? சொல்லுங்க ராதா, உங்களுக்கு என்ன வேணும்? அவளை பெத்து தொலைச்சிட்டேன், போதுமா? உன்னை பெத்தெடுத்தது நான் தான். ஆனா உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. உங்க வாழ்க்கையோட உண்மை அது. அத நீங்க என்ன என்னாலேயே என்னைக்கும் ஏத்துக்க முடியாது. நான் உங்களோட இறந்த காலம். நிச்சயம் உங்க வாழ்க்கையில யாராவது வருவாங்க. அவங்க உங்களோட எல்லா தவறுகளுக்கும் தண்டனை கொடுப்பாங்க. இது ஒரு பொண்ணு மனசார கொடுக்கிற சாபம். பன்னெண்டு அடிக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு தாமினி. 12 மணிக்கு அப்புறமா அந்த பிசாசுக்கு சக்தி வந்துருமே. நான் சொல்றத கொஞ்சம் கேளு தாமினி. முடிஞ்சா கொஞ்சம் ஹெலிகாப்டருக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? இந்த வீட்டை விட்டு எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் சீக்கிரமா ஓடிடணும் தாமினி. இல்லனா அந்த பிசாசுக்கு சக்தி வந்துருச்சுன்னா நம்மள உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. நம்மள துணி துவைக்கிற மாதிரி அடிச்சு துவைச்சு காய போட்டுருவா தாமினி. தயவு செஞ்சு போயிடலாமா? அதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருப்போமா இல்லையானே தெரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நாம அந்த மாதிரி திடீர்னு கிளம்பி போனா எல்லாமே வீண் ஆயிடும். அவன் நம்ம 2 பேர் பேரையும் சொல்லல. அது வரைக்கும் நமக்கு நல்லது தானே. சொல்லியிருந்தா தான் நம்ம மாட்டியிருப்போம். ஐயோ தாமினி, நம்ம பேரு வேணா கெட்டு போகாம இருக்கலாம். ஆனா நம்ம பேருக்கு முன்னாடி லேட்டுன்னு போடுறதுக்கு அந்த பிசாசு என்ன வேணாலும் செஞ்சிருவா. நம்ம கிட்ட டைமே இல்ல தாமினி. நம்மள யாரும் காப்பாத்த மாட்டாங்க. அவ உயிரை எடுத்துருவா. வா, இங்க இருந்து போயிடலாம், சீக்கிரம் வா. நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ செத்து தொலை. நான் கண்டிப்பா இங்க இருந்து போக தான் போறேன். நீ நல்லா மாட்டிக்கோ. அம்மா, ஐயோ, காப்பாத்துப்பா என்ன. அம்மா தான் எனக்கு இருக்கிற ஒரே பார்ட்னர். நான் செய்யற எல்லா விஷயத்திலயும் இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க இங்க இருந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் என் வேலை எதுவுமே நடக்காது. இவங்களை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்தணும். எப்படி? ஒரே நாள்ல எனக்கு என்னோட அம்மா கிடைச்சாங்க. அடுத்த நிமிஷமே என்னை விட்டு விலகிட்டாங்க. ஆனா ஒரு அம்மாவால பொண்ணுகிட்ட எப்படி இப்படி பேச முடியும்? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல ராதா. மயூரி உன்னோட அம்மாவா? இல்ல இல்ல இல்லைங்கம்மா. அவங்களோட எனக்கு எந்த உறவும் இல்ல. அது ஒருவேளை எனக்கு எப்பவுமே அம்மா இருந்ததில்ல போல. உங்ககிட்ட நான் எப்பவுமே என்னோட அம்மாவை பார்த்தேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் வருத்தம்.
எங்க அம்மாக்கு என்னால பெருசா எந்த சேவையும் செய்ய முடியல. என்ன பேசிட்டு இருக்க நீ? இதெல்லாம் ரொம்ப தப்பு ராதா. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாது. நீதானே ராதா என்கிட்ட சொல்லியிருக்க நான் உனக்கு அம்மா மாதிரின்னு. என்னைக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட பொண்ணு, நான் உன்னோட அம்மா. ராதா, நீ உன்னோட அவ்வளோ பெரிய வலியை மறந்துட்டு வெறும் குஷியை பத்தி மட்டுமே கவலைப்பட்டிருக்க. இவ்ளோ சகிப்புத்தன்மை, இவ்ளோ தைரியம், இவ்ளோ சுயநலம் இல்லாத எண்ணம் ஒரு தாய்க்கு மட்டும்தான் இருக்க முடியும் ராதா. நிஜமா ராதா, உன்னை விட ஒரு நல்ல அம்மா என் குஷிக்கு கிடைக்கவே முடியாது. அழாத. போதும் ராதா, இவ்வளோ நேரம் நீ அழுததுல போதும். இன்னைக்கு என்னோட பர்த்டே. இன்னைக்கு யாருமே அழக்கூடாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நான் ரொம்ப பெரியவளாயிட்டேன்ல. சோ நான் உன்கிட்ட இருந்து gift வாங்க மாட்டேன், உனக்கு gift கொடுப்பேன். என்ன சொல்ற குஷி நீ? இன்னைக்கு உனக்கு தானே பிறந்த நாள். அப்ப நான் தான் உனக்கு பரிசு கொடுக்கணும். என்னால எப்படி உன்கிட்ட பரிசு வாங்க முடியும்? இல்ல இல்ல ராதா, நான் நிஜமாவே உனக்கு gift கொடுப்பேன். ஆமா, குஷி ராதாவுக்கு கண்டிப்பா gift கொடுத்துதான் ஆகணும். ஆனா அம்மா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. ராதாவுக்கு gift கிடைச்சே ஆகணும். ஆஹா, இன்னைக்கு குஷி ராதாக்கு என்ன gift கொடுக்க போறான்னு நானும் பாக்குறேன். ஐயோ, என்ன பேசுறீங்க எல்லாரும்? எனக்கு எதுவுமே வேண்டாம். ஹாய் ராதா, குஷி என்ன சொல்றான்னு கேளு. அவளோட சந்தோஷத்துக்காக என்ன கொடுக்க போறா? சாக்லேட் கொடுப்பா, கிரீட்டிங் கார்டு கொடுப்பா. அவ சந்தோஷப்படுவா, நீயும் சந்தோஷப்படுவ. சாக்லேட் சாப்பிடு, கொஞ்சம் குண்டாயிடு. மோனையா, ஹலோ, நான் ஒன்னும் உங்களை மாதிரில கஞ்சூஸ் கிடையாது. ஓ, நான் என்னுடைய ராதாக்கு வேர்ல்ட்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் பெஸ்ட் gift தான் கொடுப்பேன். குஷி, ஆனா கடவுள் கிருஷ்ணர் தான் எனக்கு ஏற்கனவே உன்ன பரிசா கொடுத்துட்டார்ல. நிஜமாவே எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா,
முரளி கிருஷ்ணா, ஒரு தடவை மறுபடியும் சொல்லு. மா என் உயிரை உன் விழியில் கண் பார்க்குதே, உன் அழகில் என் விழிகள் பூ பூக்குதே. என் உயிரை உன் விழியில் கண் பார்க்குதே, உன் அழகில் என் விழிகள் பூ பூக்குதே. எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு என்னோட நியூ அம்மா கிடைச்சிருக்காங்க. ஆனா நீங்க எல்லாரும் ராதாவுக்கு பேட் விஷயம் பண்றீங்க. வருகைதான் பார்க்குதே, வெண்மேகம் என் மேகம் நீ நிறங்களாக்கினாய், என் காதல் எல்லாமே நீ நிஜங்களாக்கினாய். செல்லாமல் நின்றேனே நீ திசைகள் காட்டினாய், சொல்லாமல் என் வாழ்வில் நீ சுவையை கூட்டினாய். என் உயிரை உன் விழியில் கண் பார்க்குதே, உன் அழகில் என் விழிகள் பூ பூக்குதே. குஷி, நீ சொல்றது சரிதான். இதை விட பெரிய பரிசு இந்த உலகத்துல எந்த அம்மாவுக்கும் கிடைக்காது. ராதா, அப்துல் அண்ணா என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறல, அது நல்ல விஷயம் கிடையாதான், அது பேட் மேனஸா. சோ இன்னில இருந்து நான் உன்னை மான்னு கூப்பிடுறேன். ராமாவா? என்ன பேச பேச அம்மானை கூப்பிடுறேன். அம்மான்ற வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு. அம்மானை கூப்பிடு. தோணும் மழை துளியாகியே நானும் உந்தன் அப்படின்னு எல்லாரும் அவங்க அம்மாவை கூப்பிடுவாங்க. ஆனா என்னோட அம்மா ரொம்ப டிஃப்ரெண்ட்ல. முன்பே கோபங்கள் தாபங்கள். அதுவும் இல்லாம பேர்லயும் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கணும்ல. ராதாமா காத்து வைப்பேன், அண்ட் அதோட ஷார்ட் ஃபார்ம் ராமா. உயிரில் கோர்த்து வைப்பேன். என் உயிரை உன் விழியில் கண் பார்க்குதே, உன் அழகில் என் விழிகள் பூ பூக்குதே. என் விரலும் உன் விரலை தான் கேட்குதே. ஓய், அது சரி. இந்த ஹக்ல எனக்கும் கொஞ்சமா இடம் கிடைக்குமா ப்ளீஸ்? அதெல்லாம் கிடைக்காது. உண்மையா சொல்லணும்னா இதை விட பெர்ஃபெக்ட்டான ரிட்டர்ன் கிஃப்ட் வேற எதுவுமே இல்ல. இப்போ உங்களுக்கும் நான் ரிட்டர்ன் gift கொடுக்கணும்லப்பா. அட பரவாயில்ல விடுமா, சும்மா சொல்லிட்டு தான் இருப்ப. ஆனா உன்னோட மொத்த கவனமும் ராமா மேல தான் இருக்கு. ஐயோ மோனியா, அதான் கொடுத்துட்டேன்லப்பா. அட என்ன கொடுத்துட்டேன் ஆப்பா?
ஐயோ பா இல்ல அப்பா. ஹே. அப்பாவா? ஒண்ணு தெரியுமா, உன்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன். இந்த வார்த்தையை கேட்க நான் எவ்வளவு ஏங்கி இருந்தேன் தெரியுமா? அப்பா, இதை விட பெரிய ரிட்டர்ன் கிஃப்ட் எதுவும் கிடையாது. நீ இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துட்ட குஷி. அப்பான்னு சொல்லி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். கம். இப்போ எல்லாமே பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுல, எனக்கும் கொஞ்சம் இடம் கிடைக்குமா? வாய்ப்பே இல்ல. கொடுங்க மோனையா. என்ன சொன்னப்போ? ராமா, ஸ்டாப் யுவர் டிராமா. என்னோட ராமாவை எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணா என்ன பண்ணுவ? விட்டுரு, இல்லனா நான் விட மாட்டேன். நீ விடாத. ப்ளீஸ் விட்டுரு குஷி. முதல்ல பின்னல நீ விடு. வலிக்குதா? பின்ன என்ன? சரி. அட விட்டுட்டீங்க, நீயும் விட்டுரு. பெருசா வந்துட்டா. எங்க வா. என்னோட ஃபேமிலி இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இந்த என்னோட வலி எப்படி குறைஞ்சது?